அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நறுக்குடை. என்னுடைய இயற்பெயர் சந்திரசேகரன். சொந்த ஊர் கோவை மாவட்டம் பெரிய வரதச்சேரி என்ற கிராமம். எனக்கும் வெள்ளலூருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, என்னுடைய அம்மாவுடைய ஊர் வெள்ளலூர். வெள்ளலூர் பிறந்தவர்கள் தான் என்னுடைய அம்மா. அதன் அடிப்படையில என்னுடைய தாய் மாமன் திரு குருலிங்கம் அவர்கள் என்னை வந்து முத்தமிழ் சங்கத்துக்கு அறிவிக்கப்படுத்தினார்கள், வெள்ளலூர் இலக்கியத்துக்கு அறிவிக்கப்படுத்தினார்கள். அதன் பிறகு ஏற்பட்ட நட்பின் அடிப்படையில் இந்த முத்தமிழ் சங்கத்தில் என்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றிருக்கிறேன். அதை முத்தாய்ப்பா சொல்ல வேண்டும் என்றால், சென்ற புத்தாண்டு அன்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் உலகம் தழுவிய ஒரு மகா கவிதை என்ற நூலை வெளியிட்டார்கள். அதில் ஒரு போட்டி வைத்திருந்தார்கள். அந்த போட்டியிலே 5 லட்சம் ரூபாய்க்கான போட்டியிலே நான் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் பரிசு பெறும் பாக்கியம் கிடைத்தது. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், கலைஞானி கமலஹாசன் அவர்களின் முன்னிலையில் இந்த பரிசு வாங்கி என் வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக கொண்டிருக்கிறேன். பல்வேறு கவிதைகளை நறுமுகை என்ற புனைப்பெயரில் எழுதி கொண்டிருக்கிறேன். 2008 பூக்களின் அகராதி என்ற கவிதை தொகுப்பு வைரமுத்து அவர்களினுடைய கவிப்பேரரசு அவருடைய வாழ்த்துறையோடு கவிதை வெளியிட்டேன். இன்னும் 3 கவிதை தொகுதிகள் வெளியில் இருக்கின்றேன். சென்ற ஆண்டு பொள்ளாச்சிக்கு அருகே, கோவைக்கு பொள்ளாச்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிணத்துக்கிழவு பக்கத்தில் அக்ஷயா என்கின்ற பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற உலக கவிஞர்களுக்கான போட்டியில கலந்து கொண்டு 2ஆம் பரிசு பெற்றேன். சாந்தலிங்க அடிகளார், தவத்திரு வேறொரு சாந்தலிங்க அடிகளார் அவருடைய திருக்கரங்களால் 2வது பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நிறைய வாட்ஸ்அப் குழுக்களிலே கவிதை, பல்வேறு குழுக்களில் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். பட்டிமன்றம், இலக்கிய மன்றம் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தற்போது நான் திருப்பூர் மாவட்டம் காமராஜபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த வெள்ளலூர் எனக்கு தாய்மண். எனவே இங்கு வந்து நின்று பேசுவதும் வெள்ளலூர் மக்களோடு உரையாடுவதும் எனக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி. சவுண்டம்மன் கோவில் இருக்கக்கூடிய அதற்கு எதிரே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மாள் குடோம் என்ற பகுதியில் தான் என்னுடைய பாட்டி தாத்தா வீடு. அங்கே ராஜம்மாள் ராமசாமி என்பது என் தாத்தா பாட்டியின் பெயர். அங்கே கிருஷ்ணராஜ் என்பவர் குடியிருந்தார்கள். விடுமுறை போதெல்லாம் அங்கு வருவேன். சத்தக்காரர் வீடு என்று சொல்லக்கூடிய திரு குருலிங்கம் அவர்களும் குணசேகரன் அவர்களும் எனக்கு தாய்மாமன். இப்படியெல்லாம் எனக்கு இந்த உறவாக இருக்கிறது. என்னை இங்கே அறிமுகப்படுத்திய தாய்மாமா திரு குருலிங்கம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் ஒரு கவிஞர். விரைவில் அவரும் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட இருக்கிறார்கள். எனவே எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற வெள்ளலூர் மண்ணுக்கும் முத்தமிழ் சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முத்தமிழ் சங்கம் பல்வேறு கவிஞர்களையும் கலைஞர்களையும் மிகப்பெரிய ஆளுமையாக மாற்றிய ஒரு தாய்மையாக ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பு மேலும் வளர வேண்டும். இந்த அமைப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மாரியப்பன் ஐயா அவர்களுக்கும், ஓவிய கவிஞர் அவர்களுக்கும், இந்த குழுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், வெள்ளலூர் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வெள்ளலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.